ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று இந்திரன் அர்ச்சனை படலம். இப்படலம் இந்திரன் அமைத்த பூஞ்சோலையை காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்ய இந்திரன் சீர்காழி இறைவனுக்கு வழிபாடு செய்தலை கூறுகிறது. முன்பு காகத்தின் வடிவம் கொண்டு கமண்டலத்தின் மேல் அமர்ந்திருந்த விநாயகப் பெருமான் அதனை நிலத்தின் மேல் கவிழ்க்க பாய்ந்து செல்லும் காவிரி ஆற்றின் தன்மையானது இறைவனின் திருவருளால் செல்லும் அனைத்து ஜீவாத்மாக்களின் உயிர் போன்று விளங்கியது. துன்பத்தை போக்கி ஒழுக்கத்தை கடைபிடித்தவனுக்கு வேதங்களால் கூறப்பட்ட வீடு பேற்றினை அடைந்தது போன்று இருந்தது. அனைத்து வித மரங்களையும் சோலைகளையும் நவரத்தினங்களையும் அளித்து தந்து வறட்சியை போக்கி பசுமையை தந்து ஓடி சென்றது. காவிரியின் அலைகள் இவ்வாறு பலகாத தூரம் ஓடி கிழக்கு திசையில் உள்ள இந்திரன் தவம் புரியும் காட்டின் வழியே சென்று பூஞ்சோலையை அடைந்தது. இதை கண்ட இந்திரன் சிவபெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி தன் வருத்தம் நீங்கப் பெற்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அன்றே சூரபன்மனை வென்றது போன்று மகிழ்ச்சி அடைந்தான். பசியில் வாடியவனுக்கு அமுதம் பெற்று உண்டது போல் இருந்தது. இந்திரனால் வளர்க்கப்பட்ட பூஞ்சோலை தழைத்து பலவகையான இலைகள், வாசனைமிக்க பலவகையான மலர்களாலும், நறுமணமுடைய மரங்களாலும், தாமரை போன்ற நீர்நிலை மலர்களாலும் வண்டுகள் கூட்டம் மொய்க்கும் வசந்தகாலம் போல் பூத்து குலுங்கின. இவை யாவற்றையும் இந்திரன் பார்த்து முதற்கடவுளாகிய சிவபெருமானுக்கு அன்புடன் சிறந்த வழிபாட்டை செய்ய எண்ணினான். சிவபெருமானின் திருவடிகளுக்கு விதிமுறைப்படி வழிபாடு செய்தான். காவிரி ஆறு பாய்ந்து பூஞ்சோலை செழிக்க பூத்த மலர்களை கொண்டு நாள்தோறும் தொடர்ந்து வழிபாடு செய்து ஒப்பற்ற தவத்தை மேற்கொண்டவனாய் தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் பெருமையுடைய சண்பகவனம் என்னும் பெயருடைய சீர்காழி என்னும் திருத்தலத்தில் தங்கியிருந்தான் என்று கூறி இந்திரன் அர்ச்சனை படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் தேவர் புலம்புரு படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.